ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் ரெசிபீஸ் பை ஜே. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூரிக்கு சைடிஷான பூரி கிழங்கு உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் ஆயில் விட்டுக்கிறோம். எந்த எண்ணெய்னா நீங்கள் விட்டுக்கிடலாம். அதுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் முழு பல்லாரி ஒன்று ஸ்லைஸ்லாம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நல்லா தட்டி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறோம். தண்ணி கூடயே ஒரு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1/4 ஸ்பூன், அவ்வளோதான். காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை தோல் நீக்கிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி மசிச்சு இது வெங்காயத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொதிக்க விடணும். அப்போ அந்த சூட்லேயே அது வெந்துட்டுருக்கும் போதே நல்லா நம்ம உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு விடணும். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறத நல்லா குட்டி குட்டி பீஸாக மசிச்சு விட்டிங்கனாலே நம்மளுக்கு பூரி மசால் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே வந்து நம்ம கார்னிஷ்காக கடைசியாக என்ன ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கொத்தமல்லி இலை. நல்ல கொத்தமல்லி இலை போட்டால் ஸ்மெல் நல்லா ஃபைனலாக கடைசி ஆஃப் பண்ணும்போது போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் வந்து ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசால் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.